2012 டிஸ்குவாலிஃபைட், தென் மறுபடியும் 2013 டிஸ்குவாலிஃபைட், தென் 2013 இந்தியன் ஆர்மி நடத்த ஒரு எக்ஸாமில் அதுலேயும் டிஸ்குவாலிஃபைட் ஃபிசிக்கலில், தென் 2015 எஸ்ஐ எக்ஸாம் ஃபிசிக்கல் கட் ஆஃப்ல டிஸ்குவாலிஃபைட், தென் 2017 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் அது ஓவரால் கட் ஆஃப்ல டிஸ்குவாலிஃபைட், தென் 2017 அதே யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாமில் ஃபிசிக்கல் எக்ஸாமில் இன்ஜுரி ஆகிடுது. அதாவது நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் எடுக்கும்போது சம்திங் ஏதோ மசில்ஸ் பிடிக்கும், ஏதோ ஒரு இன்ஜுரிஸ் வரும், அந்த மாதிரி அந்த காம்படிஷன் அந்த எக்ஸாம் போக முடியாமல் இன்ஜுரி ஆகிடுது, எக்ஸாம் இன்ஜுரி. தென் 2019 டிஎன் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அண்ட் டிஎன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போர்டு ரெண்டுலையுமே கிளியர். இப்போ 2012 ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து 2019 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2019 ஃபாரஸ்ட் கார்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. 2020 ஜங்கிள் சர்வைவல் அண்ட் வைல்ட்னஸ் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் இருக்காங்க. தென் 2021 டைகர் ரெஸ்கியூ கோர்ஸ் அதில் மேஜர் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. தென் 2023 பந்தலூர் லெவல் ஆப்ரேஷன், தென் வைல்ட் லைஃப் கிரிமினல் கேசஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ 2022-24 வரைக்கும் பணியாற்றிட்டு இருக்காரு. ஸோ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன். கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் உதவி பேராசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கம். ஸோ நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நண்பர் நிறைய பேசிக்காருன்னு நினைக்கிறேன். இனி நானும் பேசி கடைசியில் பூமரங்கள் அப்படி பேர் வச்சிருக்கீங்களா? பட் வேறு வழி இல்லை, நிறைய பூமரங்கள் மாதிரி தான் பேசி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அடிபட்டு வந்தோம். சார் இப்போ சொன்னார் இல்லையா, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃபெயிலியர் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்னங்கிறது சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையாலுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பு கேட்கறத விட 4 பேருக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம தப்ப உணர்ந்துருக்குமா இல்லையாங்கிறது நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா தமிழையா. இவர்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு நல்ல ஸ்டேஜ் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இங்கே நான் மன்னிப்பு கேட்கணும்னு வரும்போது என் நண்பர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தமிழையிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களை மாதிரி அந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கும் போது நண்பர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் பயமறியாதுங்கிற மாதிரி எதிர்த்தாலுமே நமக்கு தப்பாக தோணாது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான் நமக்கு கரெக்டுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லையா, இந்த காலேஜ் டேஸ்ல தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுல நம்ம நண்பர்கள் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம நல்ல வழியாகவும் போக முடியும், நம்ம கெட்ட வழியாகவும் போக முடியும். அப்படி என்னோட நண்பர்கள் சில தவறுகளை நான் நடந்ததுனால அவருக்கும் எனக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. அதில் ஒரு தவறு என்னோடது தான். அந்த தவறுக்கு நீங்கள் இந்த இடத்துல பகிரங்கமாக அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ பேசணும் அப்படின்னா நான் தான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணிட்டா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நான் பார்த்த நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எனக்கு மேலே எவ்வளோ ஹையர் ரேங்க்ல இருக்கவங்களா இருக்கட்டும், ரொம்ப சின்ன வயசுல அந்த போஸ்டிங் வந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு காலேஜில் கிடைச்ச ஒரு நல்ல கைடு. அந்த கைடு வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எங்களை நல்ல விதமாக கைட் பண்ணாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்போ எங்களுக்கு ஏஜ் இல்லை. உங்களை மாதிரி இப்போ நான் நீங்கள் சொல்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆள் இல்லை. குறிப்பாக இந்த காலேஜில் அப்படின்னா நாங்கள் யாருமே டிகிரிக்கே ஒன்றும் வந்திருக்கவே மாட்டோம். என்ன காரணம்னா நம்ம சொல்லிட்டு போது மறந்துட்டாரு, இங்கே இருக்கிற சேலரி, இந்த சேலரியை வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவால் கொண்டு போய் கீழே படிக்க வைக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா வந்து இதே ஸ்டேட்டில் எங்கள் டிஎஸ்சியில் வேலை செஞ்சுருந்தவங்க தான். ஒரு மாதம் நம்ம எப்படி நெருங்கி முடிச்சு கணக்கு பார்த்தா ஒரு 5000 ரூபா சம்பளம் கிடைக்கும். இந்த 5000 ரூபா சம்பளத்தை வச்சு இங்கேருந்து ஒரு கீழே கொண்டு போய் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களால மாதத்துக்கு மெஸ் ஃபீஸோ ஒரு ஹாஸ்டல் ஃபீஸோ எதுவுமே கட்ட முடியாது. அதனால எங்களுக்கு முன்னாடி இந்த நிறைய பேருக்கு வந்து காலேஜுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டிகிரிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு காரணம் இந்த காலேஜ் தான். இந்த காலேஜ் அதனால தான் எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான காலேஜ். சார் சொன்னாங்க நாங்கள் இந்த புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு. இந்த புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் தான் காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் 3 வருஷமாவே என்னையே தான் வச்சிருந்தாங்க. அந்த 3 வருஷமா என்னை வச்சிருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது.
அப்பதான் அந்த குத்துவிளக்கு வாங்கலாம்னு சூஸ் பண்ணோம். குத்துவிளக்கு எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா அணையப்பொருளுக்கு பிரகாசம் அதிகமாகல, அதுக்காக மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தையும் தொடங்கும் போது அதுதான் முதல்ல முன்னாடி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம குத்துவிளக்கு வாங்கி கொடுக்கணும்னு சூஸ் பண்ணி ஐடியா கொடுத்தது அவங்க. ஸோ வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, இப்படி ஒரு பிளான் அப்படிங்கிறத சொன்னதே அவர் தான். ஸோ 3 வருஷம் காலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களை மாதிரி நாங்கள் வரும்போது எத்தனை பேருக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க? ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா வால்பாறையில நீங்க இது வரைக்கும் வேற வேற ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க, அங்க பார்க்காத ஒரு புதுவிதமான ஒரு கல்ச்சர் நீங்க பார்ப்பீங்க. இங்க வந்து எந்த பாகுபாடு இருக்காது, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. நீங்க யார்கிட்ட போய் என்ன ஹெல்ப்னு கேட்டாலும் இங்க யாரும் என்னன்னு பார்க்காம அந்த ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் வால்பாறை. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பொதுவாக இங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹை கிளாஸ் லெவலில் வந்து பண்ணோம், எல்லாருமே மிடில் கிளாஸ் லெவலில் வந்து இருப்போம். ஸோ நாங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் நானும் அவங்களும் ரொம்ப விளையாட்டுறதா இருந்தோம். அவர் சொன்னார் இல்லையா, விட்டு பிரிஞ்சே போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை பிரிஞ்சு போயிருந்தா இந்த இடத்துக்கு அவர் கூட நானும் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்படிதான் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 வருஷம் காலேஜில் பண்ணாத சேட்டை கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்றது நம்மளை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது, நெகட்டிவாக நிறைய விஷயம் இருக்கு. அதுலேருந்து தான் நாங்கள் வந்தோம். பட் ஃபைனலாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எங்கள் காலேஜுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்ல போட்டாரு. இங்கேருந்து வேலைக்கு போகணும், கீழே போகணும் அப்படின்னா வாங்குற சம்பளத்தில் ரூம் ரெண்டு இதெல்லாம் பார்க்க முடியாது, வீட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ உள்ளூர்ல இருந்து வேலை பண்ணுறாங்க போது எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. நண்பா நம்ம 2 பேரும் ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே 2 பேரும் ட்ரை பண்ணுவோம், 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம். இப்போ கொஞ்சம் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கோமா, நம்ம கொஞ்சம் முரட்டத்தீனி, அதனால இப்போ அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கேன். பட் அப்பா அவரோட ரொம்ப சிரமமாக இருப்பேன். ஸோ ஃபிசிக்கலி அவர் 2013 குவாலிஃபைட் ஆகிட்டாரு. அவர் டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரி ஆயிடுச்சு. நான் திருப்பி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சார் சொன்னார் இல்லையா, ஃபிசிக்கலி அன்குவாலிஃபைட் ஆகிட்டு இருக்கேன். என்ன காரணம்? ஃபிசிக்கல். இதில் நான் வந்து முக்கியமாக ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா என்ன பண்ண 2 பேருக்கு, அவங்க 2 பேரும் அதுக்காக தான் எங்கள் மெயினாக கூட்டிகிட்டு வந்தோம். எல்லாருமே வெளியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, டிகிரி முடிச்சிட்டீங்க, நீ வேலைக்கு போகாமல் இருக்கீங்க, நீ வேலைக்கு போகாமல் இருக்கீங்க. அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. 2 பேருமே இந்த 2 பேரும் பாகுபாடாக பார்க்கறதுல ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி போனால் போயிட்டு ஒரு மறுபடியும் ட்ரை பண்ணி போனால் போயிட்டு ஒரு மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் தான் அவங்க 2 பேருமே என்கரேஜ் பண்ணாங்க. அவருமே நான் விமானத்துக்கு போயிட்டேன், நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு என்னை வேலைக்கு கூட்டிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீவ் போட்டு வரும்போது எக்ஸாம் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு போனீங்க, என்ன வேணும் அப்படின்னு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து அடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணி ஒரு கண்டிஷன்ல அந்த பாரதி காலேஜ் எக்ஸாம் எழுதும்போது அவர் கூட போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். போயிடலாமான்னு நினைக்கும் போது இங்கே வால்பாறையில் அப்போ திரும்பி ஒரு இன்ஸ்பெக்டர் சார் இருந்தார். அந்த இன்ஸ்பெக்டர் சார் இந்த 2 எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அதுக்கு காரணம் என்ன, இதே காலேஜ் தான். இந்த காலேஜில் எங்களுக்கு கோச்சிங் சென்டருங்கிறது வால்பாறையில் உங்களுக்கு கிடையாது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம வால்பாறை காலேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக இங்கே இருக்கிற பாவம் தேர்தல் இருக்கிற பசங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு சொல்லி கிளாஸஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த கிளாஸஸ்ல இங்கே இருக்கிற இதே அசோக் சார், நம்ம வேல்முருகன் சார் இருக்காங்க, மேக்ஸ் சார் இருக்காங்க, தமிழையா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆஃப்டர் காலேஜ் க்ளோஸ் ஆனது 5 மணிக்கு அப்புறமா எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிளாஸஸ் தான் அடுத்து வந்து 2 எக்ஸாமும் ஹை ஸ்கூலில் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாரதி டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும். இதுக்கு எல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்தது முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காது இல்லையா, ஈவினிங் வீட்டில் இருப்போம். அது வரைக்கும் நண்பர் வந்து 6 மணி நேரம் வீட்டுக்கே விடுவார். காலேஜ் போவோம், நேரம் போவோம், பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றுவோம், கார் தேர்தல் அமௌண்ட் எடுத்து நேராக போய் வடை சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது 6-7 மணி ஆகும். வீட்டுக்கு போகிறப்ப நம்ம கொண்டு வந்து அஸ்பெஷல் எப்பவுமே இருப்போம். காலேஜ் முடிச்சு வெட்டியாக இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா வேலை போய் சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் யாராவது டீச்சர்ஸ் பார்த்துருக்கீங்களா? நல்லா பெருசாக இருக்கும். அவங்க காலிலேருந்து ஒரு 10-20 அட்டை அவங்க கீழே அப்படியே தட்டி விடுறாங்க, ஃபுல்லாக பிளட்டாக வருது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, சரி நம்ம இதுக்கு மேலே வந்து ஏதோ ஏனாதானும் போயிடக்கூடாது, கொஞ்சம் அச்சீவாக எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி தான் அந்த வேலைக்கு வந்தோம். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், இங்கே படிக்கும்போது எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், எல்லா ஜாலியும் இருக்கும். இந்த ஜாலியாக பார்க்குறோம் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்தில் நான் போக சொன்னல, இந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே ஒரு மணி கேட்குற சூழல் வருது இல்லையா, அந்த நிலம் ரொம்ப யாரும் வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயமா தாராளமாக நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா, அதை ரிப்ளேஸ் பண்ண முடியலன்னா இப்படி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே யார்கிட்ட தெரியப்படுத்த கூட கேளுங்க. இல்லை அப்படின்னா கடைசியில் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நிலைமை வந்துருக்கும். இப்போ நண்பன் சொல்ற மாதிரி அதுலேருந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம்.
இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமும் நாங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டது தான். இந்த 7 வருஷ கேப்ங்கிறது ரொம்ப பெரிய கேப். எனக்கு 2012 2019 ஒரு பெரிய லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டத்துக்கே நான் பெருசாக போராட வேண்டியிருக்குது. இதுலேருந்து போராடி தான் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியுது. உங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினா இங்கே 3 வருஷம் காலேஜ் இருக்கு. இங்கே இருக்கிற லைப்ரரியில் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லி கொடுத்து தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. உங்களோட எத்தனை பேர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். என்னன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஒன்றா இருக்கணும். நீங்க என்ன படிக்கணுமோ என்ன ஆகணும்னு டிசைட் பண்றீங்களோ அது உங்களுக்கு என்ன தேவை நாலேஜ் வளர்த்துக்கங்க. காலேஜ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, வெளியில போய் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்ற ரன் தான். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் நடக்குமே தவிர உங்களை அச்சீவ் பண்ணிட்டு நீங்க திரும்பி பார்க்கறதுக்கோ நீங்க ஆசைப்பட்ட வீட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க வருத்தப்படுவதோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா மிஷன் செய்யணும். நீங்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட கோல் என்ன, உங்களோட ஃபோக்கஸ் என்ன நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க. நீங்க இந்த லைன்ல தான் போகணும், அந்த லைன்ல தான் போகணும். உங்க டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா உங்களால் ஹையா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்ங்கிறது நீங்க என்ஜாய் பண்ணாதீங்கன்னா சொல்லவே மாட்டேன், நல்லாவே என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இது திருப்பி கிடைக்காது. இந்த பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது வந்து ஒரு பிளாங்கான டைம். என் நண்பர் ஒரு கதை எப்பவுமே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாரு, என்ன அப்படின்னா ஒரு இளைஞன் வந்து ஒரு குதிரையில நல்ல திரகாத்திரமான ஒரு குதிரையில திரகாத்திரமான ஒரு இளைஞன் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வழிபோக்கம் வர்றாரு. அப்போ அவர் போக வேண்டிய ஒரு ஊர். இப்ப நம்ம வால்பாறையில வச்சுக்கோங்க, வால்பாறைக்கு எந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க உங்க வலது பக்கமா குதிரையை தூக்கி போனீங்கன்னா வால்பாறைக்கு ரொம்ப பக்கமா போயிடலாம், இடது பக்கமா போனீங்கன்னா நீங்க கடற்கடலான பகுதி இருக்கும், இயற்கையை ரசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, பரவாயில்ல என் குதிரையை ஜனகாத்தமா இருக்கு, நானும் நல்ல ஜனகாத்தமா தான் அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு போனாங்க. உள்ள போயிட்டு வரது கூட 2 பேருமே கலைச்சு அந்த இயற்கையை ரசிக்க முடியாம அந்த போயிட்டு இடத்துக்கு ரொம்ப கலைப்படம் வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த பையன் யோசிச்சானா, உடனே அவங்க சொன்ன மாதிரி வலது பக்கமா திரும்பி போயிருந்தா நம்ம ஈஸியா போயிருக்கலாம், நம்ம ஜனகாத்தமா இருக்கோம், நம்ம குதிரை ஜனகாத்தமா நினைச்சு வந்தோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம இயற்கையை ரசிக்க முடியல, ரொம்ப கலைப்பமா ஆகிட்டோம் அப்படின்னு. நம்ம லைஃப்ல அப்படி நம்ம இந்த காலேஜ் பீரியட் நம்மளோட ஜனகாத்தமான ஒரு பீரியட். இந்த காலேஜில் கிடைக்கக்கூடிய இந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது நம்மளோட ஜனகாத்தமான குதிரை மாதிரி. இலக்கு நோக்கி போனோம் அப்படின்னா வலது பக்கமா திரும்பணும்னா நம்ம திரும்பி போனா சுலபமா போயிடலாம். நான் ரசிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உங்க கோலை போய் சேரும் போது ரொம்ப ஓய்வாயிதான் போய் சேருவீங்க, களைச்சு போயிருவீங்க. நீங்க வலது பக்கமா போக போறீங்களா இடது பக்கமா போக போறீங்களாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது நிறைய புகார்கள் தான் பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு. அதனால என்னோட ஆல்மோஸ்ட் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு கிளாப் பண்ண பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 பேர் மட்டும் தான் கை கட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ரூம் எப்போ இருக்கிறனால தெரியவே இருக்குது இல்லையா? அதானே நீங்களும் சொல்லிருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு, நம்ம மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ வெளியில போய் இதே கோர்சஸ்க்கு எனக்கு தெரிஞ்சவங்களே 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்து இது பண்றாங்க. நம்ம ஃபேமிலி இல்லாம கஷ்டப்படுற ஃபேமிலியில வரோம். நமக்கு டிகிரிங்கிறது ஒரு ஈஸியா கிடைக்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நல்லபடியா படிங்க, நல்லபடியா அச்சீவ் பண்ணுங்க, சந்தோஷமா போங்க. வெளியில போகும்போது நல்ல நல்ல நினைவுகளோட போங்க. எந்த விதமான கஷ்டமான அனுபவத்தோட போற மாதிரி வச்சுக்காதீங்க. நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.